ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வஸ்திரம் சாமிக்கு அது அந்த பூ மாலையை அப்படி செஞ்சு போகலான்னு பார்க்கலாம். வஸ்திரத்திலேயே வஸ்திரங்கிறது காட்டன் தான் கொடுக்குது. காட்டனில் நம்ம எப்பவுமே திரி செய்வோம் இல்லையா? ஆனால் அந்த திரியே செஞ்சு அது தனித்தனியாக நெய் தீபத்துக்கு 5 சேர்த்து வச்சு உருட்டி வச்சா நெய் தீபம் செய்யலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த திரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக திரியை எடுத்து லைட்டாக கொஞ்சம் நீளமாக எடுத்து வச்சு கையில் உருட்டுற மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு திரின்னு நம்ம சொல்கிறது. உங்களுக்கு இதில் 2 சேர்த்து வச்சு வைக்கலாம், இல்லாட்டி 5 சேர்த்து வச்சு நம்ம நெய்யில் ஊற வச்சு நம்ம நெய் தீபமும் போடலாம். உங்களுக்கு இது ஒரே நாளில் செய்கிறது கஷ்டமாக இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம திரி மட்டும் செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம வேணுங்கிறப்ப மாலை செஞ்சுக்கலாம். 9 இந்த மாதிரி தனித்தனியாக செஞ்சு வச்சு 9 சேர்த்து வச்சுன்னா ஒரு பூ மாதிரி இருக்கும். அந்த 9 பூ மாதிரி செஞ்சோன்னா ஒரு மாலையே செஞ்சலாம். அது எப்படி செய்யலான்னு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அது வேணுங்கிறவங்க லிங்க்ல இதில் சேனல் நேம் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி செஞ்சு வச்சு அது 9 பூ மாதிரி செஞ்சு வச்சு மாலை மாதிரி செய்யலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனால் அதில் வருத்தப்படுற விஷயம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் பெரியம்மா இல்லை, 1 வருஷம் ஆயிடுச்சு அவங்க எல்லாமே போய். இந்த வீடியோ மூலமாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பெரியம்மானா ரொம்ப பிடிக்கும்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஆடி 18 வரலட்சுமி விரதம் நல்வாழ்த்துக்கள்.